ஆன்மீகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா? இறைவா சேனலை சப்ஸ்கிரைப். இறைவானியர்களுக்கு வணக்கம். மகர ராசி நேயர்கள் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? போன மாசம் நடந்ததுலேருந்து இந்த மாசம் என்னென்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்க போகுது, என்னென்னலாம் நான் கவனமா இருக்கலாம், முருகன் சொல்லக்கூடிய மந்திரம் என்ன, அதே மாதிரி எந்த கோயிலுக்கு போனா என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்காகவே கணித்து சொல்றதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காங்க சவுத் இந்தியாவினுடைய பெஸ்ட் டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் தான். சாரா மேம் வணக்கம். இந்த மாதம் பலன்கள் சொல்லுங்க, எனக்கு காத்துக்கிட்டே இருக்காங்க மக்கள். ஸோ மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கான வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மகர ராசி உங்களுக்கு வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னா, நீங்கள் வந்து ஒரு லிமிட்டை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு இருக்குது. எதாக இருந்தாலும் லிமிட்டேஷன்ஸோடு வச்சுக்கிறது நல்லது. உங்களுடைய கொலீக்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், ஒரு லிமிட்டை மெயின்டைன் பண்ணிட்டீங்க, ஒரு பவுண்ட்ரிஸை செட் பண்ணி நீங்கள் வந்து அதற்கான வேலைகளை செய்கிறீங்கன்னா நல்லது. மேபி வேலையில் கூட சொல்கிறேன், இந்த டைமில் தான், இந்த டைம் வரைக்கும் தான் நான் வேலை பார்க்கணும், அதற்கு மேலே ஓவர் டைம்லாம் நம்ம பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதம் நீங்கள் ஓவர் டைம்லாம் பார்த்தீங்க, லிமிட்டை தாண்டி நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா அப்புறம் அதுவே வந்து உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு பெரிய பிரச்சனையாக போயிடும். ஸோ லிமிட்டை செட் பண்ணிவிட்டு உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த இடங்களில் உங்களுடைய ஒர்க்கை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கும் ஒரு மன திருப்தியை கொடுக்கும். அது உண்மையாக நல்ல ஒரு பெனிஃபிட்டை வந்து உங்களுக்கு கொடுக்கும். மற்றபடி லிமிட்டை தாண்டி போகாமல் இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு லவ் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் இந்த பிப்ரவரி மந்த் அப்படின்னு பார்க்கும்போது, லவ் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள், ஒரு நியூ பிகினிங், சாலிடான நியூ பிகினிங் கண்டிப்பாக இருக்குது. இப்போ வந்து பிரிஞ்சு இருக்கிறீங்க உங்கள் பார்ட்னரோட அப்படின்னா கூட இந்த மாதம் நீங்கள் சேர்றது வந்து ரொம்ப சாலிடாக இருக்கும். திருப்பியும் சேருவோம் திருப்பியும் பிரிவோம் அப்படிலாம் இருக்காது. சாலிடாக ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டோட ரீகன்சிலேஷன் பண்ணுவீங்க அப்படி இருக்கும். நிறைய பேர் வந்து மேரேஜ்க்கான விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணுவீங்க, கமிட்மெண்ட்கான விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஒரு சாலிடான ஒரு ஃபவுண்டேஷன் போடக்கூடிய ஒரு பிகினிங் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் நடந்தே தீரும் அப்படின்னு இருக்குது. உங்கள் பார்ட்னர்கிட்டேருந்து ஒரு ஃபினான்ஷியல் ரீதியான சப்போர்ட் கிடைக்கலாம், ஒரு கிஃப்ட்டு உங்களுக்கு வந்து கிடைக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கிஃப்ட் பண்ணலாம், இடம் பொருள் சார்ந்த விஷயங்கள் உங்கள் பார்ட்னர் சைட்லேருந்து உங்களுக்கு ஃபேவராக நடக்கலாம். ஸோ இதெல்லாம் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை போடக்கூடிய வகையில் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கூட்டு முயற்சி ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படின்னா அப்போது யார்கிட்டயாவது பணம் கேட்டிருக்கீங்கன்னா கிடைக்கும். உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, அதை முடிக்கிறதுக்கு ஒரு பண தேவை இருக்குது அப்படின்னா 2 பேர் சேர்ந்து உங்களோட அது வேலை செஞ்சு, ஓகே நானும் ஷேர் பண்ணுறேன், என்னுடைய ஷேரும் வச்சுக்கோங்க, நீங்கள் இந்த விஷயத்தில் கமிட்மெண்ட்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்படியெல்லாம் வந்து கொடுப்பாங்க. அப்போது பணம் பொருளாதாரம் சார்ந்து இப்போ உங்களோட ஃபேமிலி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க சப்போர்ட் பண்ணலாம், ரிலேட்டிவ்ஸ் யார்கிட்ட இருந்தாவது ஃபினான்ஷியல் ரீதியான சப்போர்ட் கிடைக்கலாம். பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் மட்டும் மெனக்கடாமல், நீங்கள் மட்டும் கஷ்டப்படாமல் மற்றவங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது அப்போது ஃபுல்ஃபில்லாக நீங்கள் நினைக்கிறத நடத்திக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு பணம் ரீதியான விஷயங்கள் அமையும். மகர ராசியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பெஸ்ட்டாக நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்னு இருக்குது. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய படிப்பு சார்ந்த ஒரு அனுபவம் இருக்கும் இல்லையா, அந்த அனுபவத்தை அப்ளை பண்ணுவீங்க உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில். அண்ட் கண்டிப்பாக உங்களுடைய நாலேஜ், ஐக்யூ லெவல்லாம் ரொம்ப டாப் மோஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்குள்ளே வரும். நல்ல ஒரு கைடு உங்களுக்கு கிடைப்பாங்க. குருவினுடைய ஆசீர்வாதம் இருக்கும், குருவினுடைய ஒரு ஸ்ட்ராங்கான சஜஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுடைய மனசு வந்து அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும். அப்போ உங்களுடைய குருவை பார்த்தா நீங்கள் எப்படின்னு சொல்லிடலாம் அந்த மாதிரி. அப்போ உங்களுடைய குருவினுடைய அவங்களுடைய அந்த நாலேஜ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும். ஸோ மகர ராசியில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, மகர ராசியில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு உங்களுடைய சொத்து சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபேவரை வந்து கொடுக்கும். அண்ட் பணம் ரீதியான விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக வந்து இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கீங்க, அதுலேருந்து நகரக்கூடாது, இது எனக்கானது, என்னுடையது அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கானதாக மாறதுக்கான விஷயங்கள் நடக்கும். ஸோ ஸ்டெபிலிட்டி கிடைக்கும்.
அண்ட் சேஃப் அண்ட் செக்யூரிட்டி வந்து கிடைக்கும். பொருளாதாரம் விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களும் உங்களுக்கு வந்து நடக்கும். ஒன்றே ஒன்று மைனஸ் என்னென்னா, உங்களுடைய பணம் பொருள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக பத்திரமா வந்து பார்த்துக்கணும். அது மட்டும்தான் நீங்கள் வந்து அவேராக இருக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ மகர ராசியில் இருக்கிறவங்க எந்த முருகர் கோவிலுக்கு வந்து நீங்கள் போயிட்டு வரலாம் இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மகர ராசி உங்களுக்கான முருகர். நீங்கள் வந்து சிக்கல் சிங்காரவேலரை வந்து தரிசனம் பண்ணலாம். ஸோ கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் சிங்காரவேலர் முருகர் பழமையான கோவில். அந்த கோவிலை நீங்கள் வந்து போயிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா விதமான சிக்கலாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய சிக்கலாக இருக்கட்டும், வருடக்கணக்காக இருக்கக்கூடிய இன்னல்கள் பிரச்சனைகளாக இருக்கட்டும், எனக்கு அதிலெல்லாம் ஒரு தீர்வே கிடைக்கல, எங்கே போனால் அது தீர்வு கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சிக்கல் சிங்காரவேலரை போய் வழிபட்டுட்டு வந்தால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களும் இடையூறுகளும் உங்களை விட்டு போயிடும். நிச்சயமாக முருகனுடைய வழியில் உங்களை முருகன் நடக்க வைப்பார் அதற்கப்புறம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிக்கல் சிங்காரவேலரை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம், அதாவது மிகப்பெரிய விடுதலை உங்களுடைய பிரச்சனைகள் வந்து கிடைக்கும் அப்படின்றது தான் முருகன் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. மகர ராசி சிக்கல் சிங்காரவேலா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நன்றி மேம். ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து உங்களுடைய ராசிக்கான பலன்களை தெரிஞ்சுக்கொள்ள நீங்க இறைவாவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க.